என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க அவங்க கையாலேயே அவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டா என்ன, இல்ல மக்கள் மண்ணவாரி போட்டு மூணா என்ன, எப்படியோ மூணாங்கன்னா சரிதான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல் 50K சப்ஸ்கிரைபரை தொட போகுது. ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் தொடும். ஏன்பா என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. பட் நமக்கும் ஒரு 50K டச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ ஒரு பூஸ்ட் கிடைக்கும்ல, ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல, நாமளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா தானே. ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விஷயங்க நம்ம சோர்ஸ் பண்ணி தேடிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோவா வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, இப்போ உதயநிதிக்கு வந்து ஒரு விளம்பர நிறுவனம் வந்து 3.6 கோடி ரூபாயில ஒரு கார் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் ஏன் உதயநிதிக்கு 3.6 கோடி போட்டு கார் வாங்கி கொடுக்கணும், அந்த நிறுவனத்துக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு, திமுகவால அந்த நிறுவனம் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகுறாங்க, அந்த நிறுவனத்தால திமுக எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தேடி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது சம்பந்தமான டீட்டெயில் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் வெளியாகும். ஏன்பா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு அதுல விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடுத்த சோதனை அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தை குறி வச்சு தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3.6 கோடி ரூபாய் போட்டு ஒரு நிறுவனம் வந்து உதயநிதிக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு விஷயம், கார் நமக்கு தெரிஞ்சு ஓப்பனா தெரியாம எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஸோ எவ்வளவு விஷயம் இருக்கும், அதை நாம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஏன்னா அமலாக்கத்துறையோட அடுத்த சோதனை அப்படிங்கிறது இந்த நிறுவனங்களை ஒட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்மளால பொதுவாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய 5 கட்சி அமாவாசை 5 கட்சி தாவல் பண்ண செந்தில் பாலாஜி சொல்லுவாங்கல்ல, ஸோ அவரை பற்றின சில முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் தகவலை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம செந்தில் பாலாஜி வந்து தமிழ்நாட்டில் எந்த துறை அமைச்சராக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மதுபான துறையோட அமைச்சராக இருந்த நபர் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். ஆனால் இந்த டாஸ்மார்க் சம்பந்தமாக இவ்வளவு மோசடி, இவ்வளவு வழக்கு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான இந்த மோசடி வழக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் அந்த செந்தில் பாலாஜி அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. இல்லை, ஏதாவது ஒரு துறையில் வந்து ரைடு நடக்குது அப்படின்னா அந்த துறையோட அமைச்சர் பேர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அடிபடும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையோட அமைச்சர் யாரு, அவருக்கு இதில் எப்படி லிங்க் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் அடிபடும். ஆனால் இந்த டாஸ்மாக் துறையில் மொத்தமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சது இந்த செந்தில் பாலாஜி. 10 ரூபா பணம் வாங்கினதுலேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணது எல்லாமே இந்த செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த டாஸ்மாக் கேஸில் ஏன்பா செந்தில் பாலாஜி பேர் மட்டும் அடிபடவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். வேற எதுவுமே கிடையாதுங்க. 5 கட்சி அமாவாசை இருக்காருல்ல, ஸோ அவரு 6வது கட்சிக்கும் ஒரு துண்டு அப்படிங்கிறத போட்டு வச்சுட்டாரு. நேரம் பார்த்து என்ன நீங்க எதுவும் பண்ணாதீங்க, என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ நான் உள்ள உங்கள்கிட்ட வந்து நின்றுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு செந்தில் பாலாஜி நகர்ந்திருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. மத்திய அரசுமே சரி நம்ம சொல்றதை கேட்குறான், நம்ம சொல்றதெல்லாம் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம், இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் செந்தில் பாலாஜியை அமைதியாக விட்டு வச்சிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும். டாஸ்மாக் துறையில் செந்தில் பாலாஜி பண்ணாத அட்டூழியங்களே கிடையாது. என்னென்ன பண்ணாரோ எல்லாம் பண்ணாரு. ஆனால் இவ்வளோ பெரிய கேஸ் உதயநிதி வரைக்கும் இந்த இது வந்து நீண்டு போகுது. ஆனால் செந்தில் பாலாஜியை பற்றி எங்கேயுமே பேசப்படல அப்படிங்கிறப்பவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய எம்டி விசாகன் அவர்கள்ட்ட விசாரணை நடக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் சங்கீதா கிட்ட விசாரணை நடக்குது. அவங்க யாராட்ட லிங்க்ல இருந்தாங்க, ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜுஜு அப்படின்னு இவங்களை சுத்தி சுத்தி இந்த வளையம் போறப்போ, உதயநிதியை நோக்கி இந்த விஷயம் எல்லாமே நகர்றப்போ செந்தில் பாலாஜியை நோக்கி இந்த விஷயம் நகரவே மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சிங்கன்னா, ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி ஓகே இப்போ திமுகவில் இருந்தாலும் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா 6வது கட்சியா போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு, அதுக்கான டீலிங் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்மாக் சம்பந்தமான இந்த விஷயங்களை செந்தில் பாலாஜியே எதிர்த்தரப்புக்கு இடி தரப்புக்கோ மத்திய அரசுக்கோ சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 100% உண்டுங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி வந்து இப்போ ஒரு சேஃப் சோன்ல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கப்போ கூட அமைச்சர் பதவியை விட்டு விலகாம எவ்வளவு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த முறை உச்சநீதிமன்றம் 2 முறை ஒரு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியே வந்து
நான் பதவி விலகிறேன், ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிட்டாரு. ஸோ இதை நம்ம ஓவராலாக பார்க்குறப்போ செந்தில் பாலாஜியோட அந்த மூவ் அப்படிங்கிறது வேற பக்கம் போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு எதிரானா அவருக்கு போகணும்னு என்னமோ தெரியல. ஆனால் கட்டாயப்படுத்தப்படுறாரு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு, இன்னும் ஒரு 2 வருஷம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வரப்போ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் என்னப்பா என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ண இவங்களை வச்சு தான் பண்ண அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு போகிற நபர் தானே செந்தில் பாலாஜி. ஒன்றும் நான் திமுக கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருக்கேன், திமுகவை எக்காரணத்தை கொண்டு நான் எதுக்காகவும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உத்தமரா செந்தில் பாலாஜி? இல்லை, இதை விட இங்கே ஒரு பெட்டர் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா போவார். ஸோ செந்தில் பாலாஜால இப்போ திமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா செந்தில் பாலாஜா முழுக்க திமுக 2026 தேர்தலுக்கு யாருப்பா நமக்கு லிக்விட் கேஷை கேட்கிறப்பெல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி இறைப்பா அப்படின்னா செந்தில் பாலாஜா தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அவருக்கு இந்த டாஸ்மாக் துறையும் ஒதுக்கப்பட்டது, மின்சார துறையும் ஒதுக்கப்பட்டது, அமைச்சரவையில் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. பட் இப்போ செந்தில் பாலாஜி டபுள் ஸ்டாண்ட்ல இருக்காரோ அப்படிங்கிற யோசனை திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே என்ன பண்றது, 26 தேர்தலை நம்ம எப்படி நகர்த்திட்டு போறது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. நிறைய பேர் கே நேருவோ இல்லை சேகர் பாபுவோ இவங்கெல்லாம் கூட கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கையில இருந்து உதயநிதி கைக்கு அந்த பவர் மாறுது இல்லை, அந்த டைம் இருக்குல்ல, அதானே அதுக்கு அந்த டைம்ல தானே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி கே நேரு தொடர்புடைய இடங்கள்லையோ இல்லை துரைமுருகன் தொடர்புடைய இடங்கள்லையோ இல்லை ஏவா வேலு தொடர்புடைய இடங்கள்லையோ அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அப்பெல்லாம் இவங்க பட்டே நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அமைதியா இருந்த திமுக இப்போ உதயநிதியை நோக்கி இந்த அமலாக்கத்துறை சோதனை வருது, டாஸ்மாக் வழக்கை வச்சு உதயநிதியை நோக்கி வருது அப்படிங்கிறப்போ 500 crore ஸ்வீட் பாக்ஸை மத்திய அரசுக்கு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. மத்திய அரசு அதை கேட்டாங்களா இல்லை யாரை வச்சு லிங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தகவல் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரப்போ ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, போயிட்டு வாலண்டியரா போயிட்டு இதை வச்சுக்கோங்க, சும்மா ஒரு காம்ப்ளிமெண்டா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. ஸோ அதை மாதிரி 500 crore திமுக அரசு மத்திய அரசுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. சரிப்பா, அவ்வளோ சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, 500 crore என்ன, இவங்க 50,000 crore கூட அனுப்பலாம், பிரச்சனை கிடையாது தான். ஆனால் என்னன்னா இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்களே, இவங்க சொந்த பணம் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க, யாரும் எதுக்கும் வயிற்றெறிய போகிறது கிடையாது, பிரச்சனை கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, இவங்க பணத்தில், உதயநிதி பணத்துல இருந்தோ, சபரீசன் பணத்துல இருந்தோ, MK ஸ்டாலின் பணத்துல இருந்தோ, இல்லை துர்கா ஸ்டாலின் பணத்துல இருந்தோ, இல்லை கனிமொழி பணத்துல இருந்தோ அந்த 500 கோடி இவங்க எடுத்து கொடுக்கல. ஏன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஃபாரின்ல இருக்கு. ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜுஜு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சிருக்கு. எல்லாருமே சிக்கல்ல இருக்கிறதுனால திமுக தலைமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கே நேரு நீங்க ஒரு 100 கோடி கொடுங்க, ஏவா வயலு நீங்க ஒரு 100 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 கோடி ரூபாயை அமைச்சர்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இந்த 500 கோடி ரூபாயை சேர்த்து அங்க கொடுத்துருக்காங்க. இதனால அமைச்சர்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இப்போ 4 வருஷத்துல அவங்க ரொம்ப தெளிவா அவங்க நினைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா பல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 100 கோடி தலைமை கேட்குது அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனா சபரீசனும் உதயநிதியும் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த வருமானம் போனாலும் அது அவங்க கைக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு ரூட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி இருந்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நம்மளால சம்பாதிக்க முடியலையே, மேலே இருக்கவங்க நம்ம எம்மா சம்பாதிச்சாலும் மேலே இருக்கவங்க புடுங்கிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில தான் இருந்துட்டு இருந்தாங்க. பேருக்கும் ஊருக்கும் அமைச்சர் எம்எல்ஏ அப்படின்னு இருந்துட்டு இருந்தாங்க. அதுல தலைமைக்கு யார் நெருக்கமா இருக்காங்களோ, தலைமைக்கு யார் தலையாட்டி என்னென்ன வேலை பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடிஞ்சுது. ஸோ அப்படி ஆல்ரெடி அமைச்சர்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியில் இருந்த டைம்ல இல்ல கட்டாயப்படுத்தி நீ 100 கோடி ரூபாய் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு கேட்ட விஷயங்கள் கே நேருக்கு ஒரு பெரிய கடுப்பை உருவாக்கி இருக்கு. ஸோ உதயநிதியை நோக்கி இங்க ஒவ்வொரு விஷயமும் நகர்றப்போ உதயநிதியை சுத்தி உதயநிதிக்காக தலைமை குடும்பம் என்ன வேணாலும் பண்ணும் போல, கட்சியவே கலைச்சிட்டு பிஜேபி கூட சேர்ந்துப்பாங்க போல அப்படிங்கிற. ஏன்னா மகனை காப்பாற்றணும்ல, மகன் இருந்தா தானே கட்சி, மகனுக்காக தானே கட்சி. பட் மகனுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரப்போ தலைமை குடும்பம் எல்லாத்துக்கும் தயாராகி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட இருந்து பணத்தை கேட்கிறப்போ, மகனுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வைத்தறிச்சல் அப்படிங்கிறது இயல்பா வருங்க. அவங்கவுங்க கட்சியில 30 வருஷம் 40 வருஷமா டிராவல் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இடி ரைடு வரப்பெல்லாம் அமைதியா இருக்கக்கூடிய தலைமை குடும்பம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எப்படி ஓடினாங்கன்னு தெரியும். உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை வரப்போ
டெல்லி போறது என்ன, கனிமொழியை விட்டு டீல் பேசுறது என்ன அப்படின்னு இவ்வளவு விஷயம் செய்யறப்போ இதெல்லாம் கூட நீங்க செஞ்சுட்டு போங்க மகனை காப்பாத்த, ஆனா எங்க கிட்ட இருந்து எங்க பாக்கெட்ல இருந்து எதுக்குப்பா காசை கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாருக்கும் வரும்ல. ஸோ அந்த கோபத்துல தான் இப்ப திமுக ஒட்டு மொத்தமா அந்த குழப்பமான ஒரு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி நிலையில இருந்துட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க கையாலேயே அவங்க தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டா என்ன, இல்ல மக்கள் மண்ணவாரி போட்டு மூணா என்ன, எப்படியோ மூணாங்கன்னா சரிதான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ இல்ல அதுக்கு அடுத்த வீடியோவில் உதயநிதியோட அந்த 3.6 crore கார் இருக்குல்ல, ஸோ அதை பத்தின டீட்டெயில் அப்படிங்கிறது நம்ம சேனல்ல வெளியாகும். நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.